இப்போ நம்ம செங்கமேடுங்கிற கிராமம் வந்துட்டோம். இந்த ஊருக்கும் கண்டீஸ்வரர் கோயிலுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த ஊரில் தான் எங்கள் அண்ணன் வீடு இருக்குது. அங்கே தான் நாங்கள் மதிய உணவு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நடக்க தொடங்கினோம். கண்டீஸ்வரர் திருக்கோயில் வந்தடைந்தோம். கோயில் வந்து விட்டது. கோயிலை தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் கோயிலெலாம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். கோயிலை நோக்கி உள்ளே போகிறோம். போன வாசல்லையே பல்லாக்கெல்லாம் எல்லாம் வேலைப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாதி வேலை ஆகிடுச்சு, பாதி வேலை ஆகிட்டு இருக்கு. நாங்கள் உள்ளே போய் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். உள்ளே உள் பிரகாரத்தை பூட்டிட்டாங்க. வெளி பிரகாரம் வழியாக தான் வந்தோம். அதனால் ஃப்ரீயாக இருந்துச்சு. சீக்கிரம் வந்துட்டோம். அங்கே இருக்கிற தெய்வங்களை மட்டும் அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். கொஞ்சம் வருத்தம் தான், பிரம்மாவையும் சரஸ்வதியும் பார்க்காது. சரி பரவாயில்லன்ட்டு வந்துட்டோம். வெளியில் சுற்றுப்புறம் சுற்றி முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே ஆனைமுகன் யானை எல்லோரையும் எங்களை வரவேற்கிற மாதிரி அங்கே நின்று கொண்டு இருந்தது. மக்கள் அதெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டு இருந்தார்கள். மக்கள் எல்லோரும் நடந்து வந்த களைப்பாறு எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. பார்த்தா செம்ம கூட்டம் எல்லாம். சரி இந்த கிடுக்கலெல்லாம் எப்படி உட்கார்றதுன்னு உட்கார விரும்பலை. பொழுதும் போயிடும். நம்ம நேரத்தில் இன்னும் 2 சிவனை பார்க்கணுமேன்னு சாப்பிட்டு முடித்த கையோடையோ கண்டீஸ்வரர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு உடனே நம்மளும் கிளம்பிடுவோன்ட்டு வந்துட்டோம். பல்லாக்கு வீட்டில் போய் ஆளுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு பல்லாக்கை பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் பல்லாக்கு பிடிச்சிருக்கான்னு. இதுதான் கண்டீஸ்வரர் பல்லாக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த திருப்பந்தூர் சிவன் கோயிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.